ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலேட். இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog வந்து எங்க ஊர் சித்திரை திருவிழா vlog. எங்க ஊர் சித்திரை திருவிழா பாத்தீங்கன்னா பங்குனி மாசமே ஸ்டார்ட் ஆயிடும். கொடியேற்றத்துல இருந்து மறுபூஜை வரைக்கும் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். நாங்க எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சித்திரை 1 15 டேஸ்க்கு முன்னாடியே வந்து கொடி ஏற்றிடுவாங்க கோவிலில். ஸோ அது சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் யானை எல்லாம் கூட வரும், பட் இந்த இயர் வந்து யானைலாம் வரல. ஆனால் சூப்பராக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அது எல்லாமே நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்க. கொடியேற்றுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சிவனடியார்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து பயங்கரமா டான்ஸ் பண்ணாங்க. அந்த வைபே வந்து நேர்ல கேட்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் கையில ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டல் வச்சிருந்தாங்க. அது நேம் கூட எனக்கு சரியா தெரியாது, பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க இன்ஸ்ட்ருமெண்டல்ல டிஃப்ரெண்டா வந்து வாசிக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ என்ஜாய் பண்ணி அப்படியே நமக்கே வந்து ஒரு பயங்கரமா பக்தி முத்திருச்சுடா அப்படின்ற மாதிரி ஒரு வைப் வந்து கொடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு நேர்ல பாக்குறதுக்கு. எப்படியும் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே வந்துட்டு எல்லாரும் டான்ஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு வைபோட நல்லா வந்து அவங்களவே மறந்து ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஆடுனாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ சந்தோஷத்தோட ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் வந்து கொடியேற்றுறது தான். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நீங்களும் பார்க்க போறீங்க. கொடியேற்றத்தை வந்து பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த பாசிட்டிவ் வைப் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 15 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். சித்திரை 1க்கு ப்ரீவியஸ் 5 டேஸே வந்துட்டு காவடி எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ முதல் நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய காவடி வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க சோழமலையான் கோயிலுக்கு. அது நாங்கள் சாமி பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இப்போ போயிட்டோம்.
ஃபெஸ்டிவல்னாலே வந்துட்டு சாங்ஸ் தானே இருக்கும். ஸோ மெயினாக வந்து சித்திரை திருவிழாவுக்கு வந்துட்டு அழகர் சாங் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஸோ போகிற வழி ஃபுல்லாக அந்த சாங்ஸ் தான். ஸோ கேட்டுகிட்டே வந்துட்டு சூப்பராக வந்து போனோம். எங்கள் பெரியம்மா வீட்டில் நின்று தான் எப்போவுமே நாங்கள் சாமி பார்ப்போம். இந்த வருஷம் ஸ்பெஷல் வந்து எங்கள் அண்ணா வந்துட்டு காவடி எடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் இதுதான். சித்திரை 1 அன்னைக்கு தான் அவங்க எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சித்திரை 1 அன்னைக்கு எடுப்பாங்க, சில பேர் 5 டேஸ்மே எடுப்பாங்க. ஸோ அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு காவடி வந்து தூக்கிட்டு வருவாங்க. சாமி வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்துட்டு நிறைய பேர் வந்து காவடி எடுப்பாங்க. ஸோ வரிசையாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு சாமி ஆடிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமி வந்துட்டு அழகாக சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் காவடியும் பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன். சித்திரை அன்னைக்கு மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு இப்போ வந்து சாரீ ட்ராப் பண்ணியாச்சு. இன்னும் ஃபேஸ் மேக்கப் மட்டும் இருக்கு. ஸோ இந்த சாரீ தான் வந்துட்டு சித்திரை 1க்காக வந்து நான் எடுத்திருந்தது. இப்போ ரீசன்ட் டேஸ்ல இந்த கிரேயிஷ் ப்ளூ வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு இந்த கலர் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். இந்த சாரீக்கு வந்துட்டு நான் பஃப் ஹேண்ட் தான் வந்துட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி பஃப் நான் வந்துட்டு எந்த பிளவுஸ்லையுமே வந்துட்டு இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால இது கொஞ்சம் ஆப்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இந்த சாரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பார்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த கலம்கரி டிசைன் தான் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த டிசைனுக்காகவே தான் இந்த சாரீ வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட நம்ம இந்த சாரீ ஸ்டோரியை முடிச்சுட்டு இப்போ நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலான் இருக்கேன். பண்ணிட்டு வந்துட்டு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். யூஸ்வலாக நிறைய ஃபேமிலியில் வந்துட்டு கண்ணாடிலாம் வச்சு கும்பிடுவாங்க சித்திரை 1 அன்னைக்கு. எங்கள் ஃபேமிலியில் அந்த பழக்கம் இல்லை. பட் நான் வந்து அது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் லாஸ்ட் மினிட்ல அரேஞ்ச் பண்ண முடியல. அதனால கேசரி நெய்வேத்தியமாக வச்சுட்டு நார்மல் ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. ப்ரீவியஸ் 4 டேஸ் வந்து வெறும் காவடி மட்டும்தான் போகும். பட் சித்திரை 1 அன்னைக்கு வந்துட்டு பால் குடம் அதெல்லாம் சேர்ந்தே வந்துட்டு எடுப்பாங்க. இளநீர் காவடிலாம் எடுப்பாங்க. ஸோ நிறைய விதமான காவடி வந்து அலங்காரம் பண்ணி டிசைனாக இருக்கும். ஸோ எந்த காவடி எப்படி இந்த தடவை வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக நின்று பார்ப்போம். அதுவும் இந்த டைம் வந்துட்டு காவடி கிளம்புறதுக்கே வந்துட்டு கோவிலில் இருந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து 9 o'clock மேலே தான் வந்துட்டு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றனால காவடி வந்து நாங்கள் நின்றுருக்க இடத்துக்கு வரதுக்கே வந்துட்டு 11 மணிக்கு அந்த மாதிரி மேலே ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக சுற்றி வரதுக்கு 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டைம் கொஞ்சம் லேட் தான்.
அண்ணா காவடி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இவங்க தான். அண்ணா காவடிக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயாச்சு. ஸோ எங்கள் பெரியம்மா வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய காவடி என்னால் வந்து எடுக்கவே முடியல. ஸோ நிறைய பசங்களாம் டான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப வைபோட போவாங்க. அது எல்லாமே வந்துட்டு என்னால் வந்து இந்த டைம் கொஞ்சம் கவர் பண்ணவே முடியல. மார்னிங் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா க்ரௌடு வந்து சரியாக இருக்கும். ஸோ பாப்பா வச்சுட்டு உள்ளே நுழைஞ்சிட்டு போயிட்டு வர முடியாது. அதுவும் போகிற வழியுமே வந்துட்டு பாதியிலே வந்துட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. நம்ம ரொம்ப தூரம் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஈவினிங் டைமாக பார்த்து கோவிலுக்கு போயிருந்தோம். அப்போவே க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே 7:00 ஆகிடுச்சு. எங்களோட சித்திரை திருவிழா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பாசிட்டிவாக வந்துட்டு இந்த இயர் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. மறுபூஜை வெனஸ்டே வச்சுருந்தாங்க. ஸோ க்ரௌடு நல்லா நிறைய இருக்கும் அப்படின்றதுனாலேயே ஈவினிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஈவினிங் வந்து சரியாக ரெயின் இருந்துச்சு. அதனால் எங்களால் வந்து போக முடியல. சித்திரை திருவிழா விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே பிளேட்டட் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.